யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிப்பாரு. நான் எதுக்காக கொண்டு வந்தேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு அதிமுகன்னு சொன்ன உடனே கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொண்டனுக்கோ அல்லது அந்த பற்றாளனுக்கோ ஆதரவாளனுக்கோ அதிமுகன்னு சொன்ன உடனே அந்த தொப்பியோ அந்த கண்ணாடியோ போட்டு இப்படி கையை வேற இப்படி வச்சுக்கிட்டு ஈன்னு சிரிக்கக்கூடிய எம்ஜிஆர் தான் அவங்களுடைய நினைவுக்கு வந்து வருவாங்க. அந்த ரெட்டை இலை சின்னத்தை பார்த்த உடனே என் தலைவன் எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சு தான் வாக்களிப்பாங்க. அடுத்ததாக அந்த தலைமையை ஜெயலலிதா அம்மையார் வந்து கையில எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 பிரச்சனை, ஜானகி அம்மையாரா ஜெயலலிதா அம்மையாரா. அப்போ வந்து எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு 2 இடமா வந்து பிரிஞ்சு போச்சு. ஜானகி அம்மையார் தலைமையில ஒரு கட்சியாகவும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில கட்சியாகவும் வந்து பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா யாருக்கு வந்து செல்வாக்கு கூடுச்சு அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு. அதனால ஜானகி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்த நிலைப்பாடெல்லாம் பார்க்குறோம். அதற்கப்புறமா அந்த கட்சியை வந்து வளர்த்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கணும், முதல்ல ஆரம்பத்தில் அவங்க எந்த மாதிரியான சில நேரங்களில் இந்துக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க, கோவில்களில் பலியிடுதல் கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதனுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறுறாங்க. அப்போது ஒரு அரசியல் புரிதல், இந்த மண்ணினுடைய மக்கள் எப்படியா நினைக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நம்ம ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க.